வீடியோ ஒருத்த வந்து நான் இந்த மாதிரி லீக் பண்ண போறேன், இதுல போட போறேன், அதுல போடுறான்னு சொல்லுங்க. வெப்சைட்ல லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோல நம்ம வீடியோ ஒரு வீடியோ நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். காலங்காலமா வந்து உன்னோட வீடியோஸ் நான் போட்டுருவேன், உன்னோட பிரைவேட் போட்டோஸ் என்கிட்ட இருக்கு, நான் அதை ஷேர் பண்ணிடுவேன், உன் சாட் ஹிஸ்டரி என்கிட்ட இருக்கு, இருந்துட்டு போட்டோம், என்னோட பேர் கெட்டுரும், என் குடும்ப கௌரவம் போயிடும், குட் உமன் நல்ல பொண்ணு அப்படிங்கிற டேக் வந்து பறி போயிடுதுன்னா போட்டோம். நான் கண்ட பொறுக்கிங்க கூட எல்லாம் போய் செக்ஷுவலா நான் இருக்கணும் அப்படின்னாவோ, இல்ல அவன் கேட்கிற டிமாண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாவோ, அப்படிப்பட்ட குட் உமன் அப்படிங்கிற டேக தொங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? தூக்கி போடுங்க. இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்கு எல்லாம் முதல்ல பயப்படாம இருக்கணும். நீங்க ஒரு பையன் கூட இருக்கீங்க, ஓகே, ஒரு வீடியோ இருக்கு, விருப்பப்பட்டு இருக்கீங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? சட்டப்படி இது தப்பு கிடையாது. அவன் கூட நீ ஏன் போய் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்த? உன் போட்டோ எப்படி அவங்கிட்ட போச்சு? முதல்ல இந்த கேள்விய இந்த பொண்ணுங்களை நோக்கி கேட்கறத நிறுத்துங்க. ஒரு பொண்ணு ஒரு போட்டோ அனுப்புதா நம்பிக்கையோட தான் அனுப்புது. என் போட்டோ நான் கொடுத்துட்டு போய் Facebookல போடுறா, சோசியல் மீடியால போடுறா, போடுறான்னு எந்த பொண்ணும் கொடுக்கறது கிடையாது. உங்க பாடி மேல உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இட்ஸ் யோர் பாடி. அந்த பாடியை நீங்க யார்கிட்ட தரணும், யார் கூட செக்ஷுவலா இருக்கணும்ன்றத முடிவு பண்றது நீங்க மட்டும் தான். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு பொண்ணை வீடியோவை காட்டி மிரட்டி ரேப் பண்றானா, அந்த ரேப் பண்றதுக்கான ஒரு டூலா அந்த பொண்ணுடைய பயத்தை பயன்படுத்துறானா, அந்த பொண்ணுக்கு அந்த பயத்தை கொடுத்தது யாருன்னா நாம தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் வெளியே போகுதுன்னா அவ்வளோ கேவலமான ஒரு பாதுகாப்பு சிஸ்டம் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா? அப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பை காவல்துறை உறுதி செய்யுது? ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ் ரிலேட்டடான எஃப்ஐஆர் பாதுகாக்க துப்பில்லாம தான் தமிழ்நாட்டு காவல்துறை இருக்கா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி. எஃப்ஐஆர் எப்படி நீங்க வெளியே அனுப்புவீங்க, எப்படி லீக் பண்ணுவீங்க? அந்த பொண்ணுடைய பேரு, ஊரு, போன் நம்பர், அங்க என்னென்ன நடந்துச்சுன்றத இன்ச் பை இன்ச் ஒரு எஃப்ஐஆர்ல இருக்குன்னா அந்த பொண்ணுடைய டிக்னிட்டிக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க? பொண்ணுக்கு நடந்த செக்ஷுவல் அஃபென்ஸை விட மோசமானது காவல்துறை அந்த பொண்ணுடைய எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணது. இதுக்கு தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசும் முழு பொறுப்பு ஏத்துக்கணும். வணக்கம். நேற்று பரபரப்பா பேசப்பட்ட, நானும் கூட இந்த வீடியோ போட்டிருந்தேன். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல கல்லூரி வளாகத்துக்குள்ளவே பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மாணவியோட விஷயத்தை பத்தி யாருமே இங்க பேசாம இருக்கும், ரொம்ப எளிமையா கடந்து போறோம் அப்படின்றது ஒட்டி. அதாவது அது தெரியாதவங்களுக்கு திருப்பி சுருக்கமா சொல்லணும்னா, டிசம்பர் 23 இரவு 8 மணிக்கு தன்னோட காதலரோட சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல பொறியியல் படிக்கக்கூடிய மாணவி இரவு 8 மணிக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசும் பொழுது அந்த சைடு வந்து ஞானசேகரன் அவன் தொடர்ச்சியா அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள பல மாணவிகள்கிட்ட பாலியல் சீண்டல் பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் மேல 17 வழக்குகள் இருந்திருக்கு. அவன் ஒரு தொடர் குற்றவாளி பட்டியலில் இருந்திருக்கான். மேலும் அவன் திமுகவை சார்ந்தவன் அப்படிங்கிற ஒரு தகவலும், அவன் வந்து அமைச்சர்கள் கூட உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து மாசு முதற்கொண்டு பல அமைச்சர்களோட வந்து இருக்கக்கூடிய புகைப்படங்களும் பரவிக்கிட்டு இருந்தது. அப்போ அவனை நேத்து கைது பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு மாணவி சென்னை மாதிரியான ஒரு நகரத்துல பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளவே பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுறாங்க. அவங்க இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் சட்டம் படித்தவர் தான். சட்டப்படி பாலியல் வன்புணர்வுக்கோ பாலியல் சீண்டலுக்கோ உட்படுத்தப்படக்கூடிய எந்த பெண்களும் சிறுமிகளோட எந்த அடையாளமும் பெயர் உட்பட வெளியில வரக்கூடாது, அது பாதுகாக்கப்படணும் அப்படின்றது வந்து சட்டம். ஆனா நம்மளோட காவல்துறை என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட பெயர் உட்பட பேரு, போன் நம்பரு, அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் ஆன்லைன்ல பதிவேற்றி இருக்கிறாங்க இணையதளத்துல. அந்த எஃப்ஐஆர் முழுக்க இன்னைக்கு இணையதளம் முழுக்க எல்லார் கையிலும் இருக்குது. அதாவது அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணோட வயசு என்ன படிக்கிறாங்க, என்ன நடந்தது அப்படின்றத இன்ச் பை இன்ச்சா வந்து எஃப்ஐஆர் முழுக்க காவல்துறை திட்டமிட்டு தான் பரப்பி இருக்கிறாங்க. காவல்துறையை தாண்டி இணையதளத்துல வந்து பதிவேற்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இணையத்துல தான் போட்டிருக்கிறாங்க. அப்படி நெட்ல ஒரு பொண்ணோட, பாதிக்கப்பட்ட பொண்ணோட எல்லா டீட்டெயிலையும் விடுறது மூலமா இந்த அரசும் காவல்துறை என்ன சொல்ல வருது, இதுக்கப்புறம் யாரும் அந்த அயோக்கிய மேல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, இல்ல அந்த மாதிரி யாருமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உட்படுத்தப்படுறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களோட அடையாளங்கள், உங்களோட அட்ரஸ், அம்மாவோட பேரு, உங்களோட போன் நம்பர் எல்லாமே வந்து வெளியில விட்டுருவோம் அப்படின்னு வெளிப்படையா அச்சுறுத்துறதுக்காக இந்த வேலையை காவல்துறை பண்ணுதான்ற கேள்வி இருக்கு. அப்போ இதற்கு பொறுப்பான காவல்துறை மேல அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னா, எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்ப வரைக்கும் எப்படிங்க எஃப்ஐஆர் வந்து லீக் ஆச்சு, அந்த பொண்ணோட எல்லா தகவலும் எப்படிங்க வெளியில வந்துச்சுன்னு கேள்வி வந்து எழுந்துகிட்டு இருக்கு. ஆனா எந்த அதிகாரிகளும் வாயை திறக்கவே கிடையாது. உச்சபட்சமா வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வாயை திறந்து என்ன சொல்றாரு, தனிப்பட்ட ஒரு மாணவிக்கு நடந்ததை வந்து அரசியலாக்காதீங்க. அந்த தனிப்பட்ட மாணவி அந்த அமைச்சரோட பொண்ணாவோ பொண்டாட்டியாவோ இருந்து எப்படிதான் பேசுவாரா? இன்னொரு பக்கம் சட்ட அமைச்சர் ரகுபதி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு, அப்படியெல்லாம் எதுவும் நாங்க விட்டுற மாட்டோம், நாங்க கைது பண்ணுவோம். சட்ட அமைச்சரான ரகுபதி நீங்க தான் பொறுப்பு.
நீங்க தான் சொல்லணும். எஃப்ஐஆர்ல எப்படி அந்த பொண்ணோட எல்லா டீட்டெயிலும் வெளியில வந்துச்சு. ரெண்டாவது, இப்படி பாதிக்கப்பட்ட பொண்ணோட தகவல்களையும் அந்த பொண்ணோட எல்லா டீட்டெயிலும் வெளியில அனுப்புறது மூலமா அச்சுறுத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, எத்தனை நாளைக்கு பெண்களை ஹராஸ் பண்ற அயோக்கியன்கள் இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. பெண்களை ரேப் பண்ணிட்டே சுதந்திரமா சுத்துவானுங்க. ஆனா பாதிக்கப்படக்கூடிய பொண்ணுங்க நாங்க மூஞ்சியை மறைச்சுக்கிட்டு எங்க அடையாளத்தை மூடிக்கிட்டு ஓடி ஒளிஞ்சு அசிங்கப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சொறி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த சொறி நாய்க்கு கடிச்சதுக்கு ஒரு ஊசியை போட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். கடிச்ச நாயை அடிச்சு வரட்டணுமே தவிர எந்த தப்புமே பண்ணாத அந்த மாணவியை குறை சொல்றதுன்றது பச்சை அயோக்கியத்தனம். அந்த இடத்துல உங்க வீட்டு பெண்கள் இருந்தா இப்படிதான் பேசுவீங்களான்ற கேள்வி வைக்கணும். இன்னொன்னு, நைட்டு 8 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை? லவர் கூட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கா? அந்த பொண்ணு மேஜர். அந்த பொண்ணு லவர்ல கல்யாணமே பண்றதுக்கும் அந்த பொண்ணுக்கு உரிமை இருக்கு. தன்னோட லவர் கூட பேசுறேன்றது அந்த பொண்ணே எஃப்ஐஆர்ல மறைக்கல. உங்களுக்கு என்ன அவ்வளவு கொடூரமா? அதாவது காலகாலமா பாதிக்கப்படுறவர்களையும் குற்றவாளி ஆக்குறதுன்றது அயோக்கியத்தனம். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் ஒரு பொண்ணு தன்னோட காதலர் கூட கேம்பஸ்குள்ள தானே பேசிக்கிட்டு இருந்திருக்கா, அவளோட விடுதி பக்கத்துல தானே பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அதையெல்லாம் கேள்வி கேட்டு காலங்காலமா அவன் ஏன் நைட்டு வெளியே போனா, அவன் ஏன் அரையும் குறையுமா துணி போட்டா, அப்படி பெண்களை மட்டுமே குறை சொல்ற உங்க கேவலமான ஆணாதிக்க புத்திகள் மேல காரி உமிழ்றோம். உங்க வீட்டு பெண்களுக்கும் சேர்த்துதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். மூன்றாவதா, அரசுக்கும் இந்த காவல்துறைக்கும் மிக முக்கியமான ஒரு கேள்வியை வைக்கிறேன். எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்லயும் மிக தெளிவா அந்த அயோக்கிய ஞானசேகரன் சார் ஒருத்தரோடவும் நீ இருக்கணும். அந்த டைம்ல எனக்கு ஒரு போன் வந்திருக்கு அவனுக்கு. அப்ப சார் ஒருத்தர் லைன்ல இருக்காரு, அவர் கூடவும் நீ இருக்கணும்னு பேசியிருக்கான். அந்த சார் யார் அப்படின்றத இப்ப வரைக்கும் காவல்துறை வெளியில இடல. அவனோட போனை சீஸ் பண்ணிட்டீங்க, அவன் குற்றப்பட்டியல இருக்கிறான்னு சொல்றீங்க. இது வரைக்கும் 17 வழக்கு அவன் மேல இருக்கு. இதற்கு முன்னாடி இதே மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வழக்கு இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட அயோக்கிய சுதந்திரமா அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். தினமும் இரவுல சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனை எப்படி உள்ள விட்டீங்கன்ற கேள்வி என்ன முடியல. ஆனா அந்த சார் யாரு அப்படின்றதுக்கான பதில் இப்ப வரைக்கும் வரல. அந்த சார் யாரு அப்படின்றதுக்கான பதில் காவல்துறைக்கு தெரியும், அரசுக்கு தெரியும். அந்த சார்ன்ற ஒரு முக்கியமான குற்றவாளியை பாதுகாக்கிற வேலையை அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு காலில் மாவு கட்டு போட்டிருக்காங்க, கையில மாவு கட்டு போட்டிருக்காங்கிற கண் துடைப்புகள் எல்லாம் நம்புற அளவுக்கு இதுக்கு மேலே நாங்க முட்டாள்கள் கிடையாது. உண்மையான குற்றவாளிகள் கூட இருந்த எல்லா அயோக்கியர்களையும் இங்க கைது பண்ணணும். ரெண்டாவது, அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நாங்க துணை நிற்கிறோம். அவர்களோட எந்த ஒரு விளம்பரப்படுத்தினாலும், அவங்களோட எல்லா டீட்டெயிலும் நீங்க வெளியில விட்டாலும், வெளியில விட்ட நீங்க தான் அயோக்கியர்களை தவிர பாதிக்கப்பட்டவர்கள் எந்த இடத்துலயும் அசிங்கப்படணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாணவிக்கு துணை நிற்போம்.